விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட், 6 மாதங்களுக்கு நீக்கப்படுவதாக திருமாவளவன் அறிவிப்பு. விசிக பொறுப்பாளர்கள் இடையே கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டதாக திருமாவளவன் அறிக்கை. ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடு கட்சியின் நன்மதிப்பை கேள்விக்கு உள்ளாக்கியதாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. தொடர்ந்து அவர் அண்மை காலமாக சில நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது சொன்ன கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது, நம்பியது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்திப்பு. ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்ட பின்னர் சந்தித்த நிலையில் முதலமைச்சர் வெளியிட்ட புத்தகத்தையும் பெற்றுக் கொண்டார். மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தை வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. கனிம திருத்தச் சட்டம் வந்தபோதே திமுக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்றும் பேச்சு. எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். டங்ஸ்டன் சுரங்க உரிமம் அளித்து 10 மாத காலம் தமிழ்நாடு அரசு அமைதியாக இருந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசின் அலட்சியத்தால் மக்கள் பாதிப்பு என்றும் சட்டப்பேரவையில் பேச்சு. பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது, மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு. டங்ஸ்டன் சுரங்க உரிமை தொடர்பாக மத்திய அரசிடம் பேசியுள்ள நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும். பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவையில் பேச்சு. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை, நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் 2 நாட்கள் கனமழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுச்சேரியில் 2ஆம் நாளாக மத்திய குழு ஆய்வு. ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குடமுழுக்கு. சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு தகவல். மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 63 பணிகள், அந்த 63 பணிகளில் 40 பணிகள் உபயதாரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீதம் இருக்கின்ற 23 பணிகளையும் முடித்து அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிச்சயமாக குடமுழுக்கு அனைவரும் மகிழ்ச்சியுறுகின்ற வகையில் நடத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய பக்தன் செல்லூர் ராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம். வரும் வழி மூடப்பட்டதால் தனியார் பேருந்துகளுக்கு பயணிகள் செல்வதாக குற்றச்சாட்டு. செஞ்சல் புயல் நிவாரண நிதி கேட்டு புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல். 2 இடங்களில் நடந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு.
பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகள் திறப்பு. ஒரு வாரத்திற்கு பின் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள். திருவண்ணாமலை நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழப்பா? ஷாக்கான நடிகர் ரஜினிகாந்த். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? ஓ மை காட். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? ஓ மை காட். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரையிடலின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த வழக்கு. சந்தியா திரையரங்கின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் 2 பேர் கைது. டெல்லியில் 40 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். 25 லட்சம் ரூபாய் கேட்டு வந்த மின்னஞ்சல் குறித்து விசாரணை. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் மத்திய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்க உரிமம் வழங்கப்பட்ட பகுதி பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியதாகவும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமாக இருப்பதையும் கருத்தில் கொண்டு இப்பகுதி ஒரு பல்லுயிர் பெருக்க தலமாக 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் அப்பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை மத்திய அரசின் இந்த நடவடிக்கை ஏற்படுத்தி இருப்பதால் அப்பகுதி மக்கள் இதனை எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு டங்ஸ்டன் கனிமச் சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய மத்திய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் ஏற்கனவே வலியுறுத்தி இருப்பதாகவும் கூறினார். எனவே மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தினார். இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது.